மற்றொரு அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபடுவதற்காக NDRF படையினர் விரைந்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ரயிலில் சிக்கியுள்ளவர்களை மீட்க ஸ்ரீவைகுண்டம் நோக்கி NDRF படையினர் விரைந்திருக்கின்றனர். ரயிலில் சிக்கியுள்ளவர்களை மீட்க ஸ்ரீவைகுண்டம் நோக்கி NDRF படையினர் செல்கின்றனர். சம்பவ இடத்திற்கு NDRF படையினர் சென்றதும் மீட்பு பணிகள் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்படுபவர்களை அழைத்து செல்ல 13 பேருந்துகளும் தயார் நிலையில் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களில் மழை வெள்ளம் வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயிலில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் NDRF படையினர் விரைந்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வினோத், விவரங்கள். தென் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தொடர்ந்து 2 நாட்களாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவிக்கும் 450க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகளை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக ரயில்வே தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இது குறித்து முழுமையான பாதுகாப்பு மற்றும் அவர்களை மீட்கும் பணிகள் தற்போது இறங்கி இருப்பதாகவும், கடந்த 2 நாட்களாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் இருந்து அங்கிற்கு வெளியேற முடியாமல் முழுவதுமாக தப்பிக்க முடியாமலும் தவித்து வந்திருக்கக்கூடிய ரயில் பயணிகளை மீட்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை தெற்கு ரயில்வே எடுத்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக 13 பேருந்துகளில் இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சென்றிருப்பதாகவும், அங்கு இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து முழுமையாக அந்த ரயில் நிலையத்திற்குள் செல்வதற்கான தேவையான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், இந்த நிலையில் அந்த பகுதியில் இதுக்காக சிறப்பு ரயில் பயணிகள் ரயில் ஒன்றும் இயக்கப்படுவதாகவும், இந்த ரயிலானது சென்னையிலிருந்து வாஞ்சி மணியாச்சி வரை செல்லக்கூடிய ரயிலில் இது போன்ற தளவாடங்கள் முழுவதுமாக ஏற்றப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தேசிய பேரிடர் மீட்பு பணிகள் களத்தில் இறக்கப்பட்டு தொடர் அங்கு இருக்கக்கூடிய ரயில் பயணிகளை மீட்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெற்கு ரயில்வே சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், தொடர்ந்து 2 நாட்களாக அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உணவு, மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான முக்கிய பொருட்கள் அங்கு எடுத்துச் செல்லப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ள நிலையில், இது தொடர்பாக இன்னும் 1 மணி நேரத்திற்குள் அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் மீட்பதற்கு தேவையான முழுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெற்கு ரயில்வே தரப்பில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்ருத், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.